ஹாய் 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 இன்னைக்கு வந்து நான் சமைக்க போகிறேன், சிக்கன் சமைக்க போகிறேன். அதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை. அண்ட் நான் ஜிம்முக்கு போகிறனால நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஈஸியாக செஞ்சிடலாம், 15 மினிட்ஸ் தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் எப்படி செய்யணும்னு. இப்போ நான் பண்ணுற மெத்தடையும் சொல்கிறேன், வேணா எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை வந்து நான் 750 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்து பிரஸ்ட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் போடணும். டர்மரிக் பவுடர் போட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் போட்டுருங்க, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க ஜெர்ம்ஸ்லாம் வந்து போகும். சாரி, இது லெமன் ரைஸ் பவுட்ரு இதாக இருக்குது, டர்மரிக் பவுட்ரு தான் இருக்குது. ரெண்டுமே பேக்கில் ஒரே மாதிரி இருந்தோடனே மாற்றி எடுத்துட்டேன். இப்போ டர்மரிக் பவுடர் போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது வந்து 500 கிராம்ஸுக்கு மட்டும்தான் வரும் இந்த ஒரு பாக்கெட்டு. ஸோ நான் 750 எடுத்துருக்கனால 1.5 பாக்கெட்ஸ் போடுவேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர், கர்டு, இதை உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா போடாதீங்க. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படியே உமட்டிட்டு வந்துடும். இப்போ நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால யூஸ் பண்ணுறேன். இதோட சைஸை பாருங்கள் நண்பர்கள், இவ்வளோ தான் வருது 10 ரூபாய்க்கு. முதல்ல 10 ரூபாய்க்கு அவ்வளோ தருவானுங்க, இப்போனா இவ்வளோ தான் தராங்க. ஏன் இவ்வளோ குறைச்சானுங்க என்னன்னு தெரில. அடுத்து வந்து தனி மிளகாய் தூள், இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த தூளை போட்டுவோம். இது என்ன தூள்னே தெரில, நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே வரன்னு நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன தூள்னே தெரியாமல் சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்லாம் பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ணணும். எதுக்கு நம்ம மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மசாலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் இன்னும் நல்லா உள்ளே இறங்கி அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லா வரும்ன்றதுக்காக தான் மேரினேட் பண்ணுறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. நான் ஆல்மோஸ்ட் குக் பண்ணி முடிக்கிறப்ப தான் தோணுச்சு, சரி நம்ம இது ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு தோணுச்சு. குக் பண்ணது எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. பிடிக்கும்னு நினைக்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு எங்களுக்கு இருக்கு. நல்லா இருக்கா? எதுக்கு இப்போ பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு? நல்லா இருக்கு. நைஸ். அப்போ ப்ரோட்டீன் சாப்பிட்டா அதுக்குள்ள ஃபைபர் ஏதாச்சும் சாப்பிடுங்க, அப்போ நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது.